எங்கே சொல்றாரு வாசிங்க. அப்ப அவனுக்கு ஒரு பிக்சரை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஆபகுக்கு எடுத்துக்கொள்வோம் சீக்கிரம். ஆபகுக், நிறைய பேருக்கு ஆபகுக்குன்ற ஒரு புத்தகம் இருக்குதா என்ன பண்றது தெரியாது. எங்கேயா இருக்குதுன்னு சொல்லி நிறைய தேடுவாங்க பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆபகுக் 1வது அதிகாரம் 13 வாசிக்கிறேன், கேளுங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது என்ன? கவனிங்க, எல்லாரும் பாவம் செய்து ஏகமா உலகத்தில் என்ன பண்ணாங்க? கெட்டு போயிருக்காங்க. அப்ப இவங்க பார்க்குறவங்களாம் சொல்றாங்க, அப்பா ஆபிரகாமே ஒரு பாவி தான், அவன் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன், அவனோட நீங்க போய் சேர்றது என்ன? யாரு? ஆண்டவரை சொல்றாங்க. அவன் பாவியான ஒரு மனுஷன். ஆனா வேதம் எழுதப்பட்டிருக்குது, பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணர். நீங்க இப்ப இந்த பாவியான மனுஷனோடு சேர்ந்து உன் திட்டங்கள் அவ சொல்றது என்ன அப்படின்னு இங்க கேட்கிறாங்க. இங்க ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாச்சு, ஆபிரகாம் பாவியாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த ஆபிரகாமின் அவனோட தான் சேர்ந்து தான் இந்த மீட்பின் கதையே உருவாக்குறாரு, ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பாவியான மனிதனோடு இந்த பரிசுத்தமான தேவன் ஒரு கனெக்டை வைத்து ஜனங்களுக்கு எப்படி ஒரு மீட்பை, ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார் என்பதுதான் இந்த வசனத்தின் அடிப்படை. அப்ப சொல்றாரு, இந்த பாவியான மனுஷனோடு இந்த பரிசுத்தமான தேவன் எப்படி கனெக்ட் ஆகிறாரு, எப்படி அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு திட்டம் தரிசனத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பு இங்கே ஆரம்பிக்குது. உலகத்தை எப்படி ரட்சிக்க போறான்றதவ ஆபிரகாம்லயே ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, இங்க கவனிங்க, 2 நாளாகமம் 20 வசனம் 7. எல்லாரும் நல்ல தெளிவா பாருங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? ஆபிரகாம் அவங்க ஒரு மென்ஷன் பண்றாரு. என்னன்னு? ஆபிரகாம் யாருடைய சிநேகிதன்? யாருடைய சிநேகிதன்? ஒரு பாவியை தேடி வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை சொல்றாரு. அப்பதான், அப்பா ஏன் இதெல்லாம் விடு சொன்ன? நாட்டை விடு, தேசத்தை விடு, உன் வீட்டை விடுன்னு ஏன்னு சொன்ன அப்படின்னா, என் திட்டம் பெருசு, என் நோக்கம் பெருசு. அப்படின்னா என்ன? இதெல்லாம் விட்டுருன்னு சொல்லல, அந்த கலாச்சாரத்தில் உள்ள எண்ணங்களை விட்டு, அந்த மக்கள் பண்ணுகிற செயல்பாடுகளை விட்டு அப்படித்தான் சொன்னார தவிர, இல்லையா, மொத்தமாவே யாரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை. அதனால தாங்க சொல்றாரு, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு, அப்படின்னா என்ன? அவர் உடன்படிக்கை பண்ண மக்கள் தான் இந்த உலகத்தில் டாப்பா இருக்கணும், மற்ற யாருமே டாப்பா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆபிரகாம் இந்த பாவியான மனுஷனோடு ஒரு போய் ரட்சிப்பு என்கிற ஒரு உறவை உண்டு பண்ணி, கவனிங்க, ஒரு மிருகத்தை வெட்டி நடுவில் வச்சு சொல்றாரு, அப்பா நான் சொல்லுவதை செய்யும் வரையிலும், இல்லையா, நான் காப்பாத்தலனா இந்த செத்து கிடக்குது இந்த மிருகத்துக்கு ஒப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லி கடந்து போக வரும். அங்கேயே ரட்சிப்பின் திட்டத்தை அங்க காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்லிட்டு சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார்.